மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு கிடைச்ச பேரும் புகழும் எல்லா நடிகருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா நடிகரும் நிச்சயம் ஆசைப்படத்தான் செய்வார். அதில் முதல்ல ஆசைப்பட்டது யார் அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். எம்ஜிஆருக்கு கிடைச்ச பேரும் புகழும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி 25 ஆண்டு காலமாக அரசியலுக்கு வருவேன் வருவேன்னு சொல்லி கடைசி நேரத்தில் மக்களுக்கும் சரி அவரோட ரசிகர்களுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் விஜயகாந்த் வந்தார், சரத்குமார், ராமராஜன், பாக்கியராஜ் அப்படின்னு சொல்லி ஏராளமான ஒரு பட்டாளம் வந்தது. அதுக்கப்புறம் கடைசியாக யார் வந்தார்னா நம்ம கமலஹாசன் அதுக்கப்புறம் வந்தார். அதுக்கப்புறம் இன்னைக்கு யார் களம் இறங்கியிருக்கார் அப்படின்னா இளைய தளபதி விஜய் அவர்கள் களம் இறங்கியிருக்கார். எம்ஜிஆருக்கு கிடைக்கிற அந்த மாஸ் விஜய் அவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏன் அப்படின்னா 2 நாளில் 50 லட்சம் பேர் அவரோட இதில் கட்சியில் சேர்ந்துருக்கிறாங்க. இன்னும் அவரோட இலக்கு என்ன அப்படின்னா 2 கோடி பேரை சேர்க்கறது தான்